தொடர்ந்து அருட்சகோதரிக்குரிய வாழ்வுக்காக உலகமாக தொடர்ந்து நாம் திருப்பி நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதன் தனது வாழ்வை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்து இறை அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு சாட்சியாக வாழும் ஓர் உன்னதமான அழைப்பு. அர்ப்பண வாழ்வு என்பது இறைவனின் அழைத்தலுக்கு அன்போடும் விசுவாசத்தோடும் நாம் கொடுக்கும் பதிலாகும் என்பதை தம் வாழ்வில் மெய்யாக்க மதுரை உயர்மறை மாவட்டத்தில் மல்லிகை மலர் கமழும் முருகத்தூரன்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பூக்கார திருமிகு அமிர்தம் திருமதி சவரியம்மாள் தம்பதியரின் 7 செல்வங்களில் 2வது முத்தாய் ஜூலை 6ஆம் நாள் 1954ஆம் ஆண்டு அன்று இம்மண்ணிலே மலர்ந்த அன்பு மகள் எம் அருள் சகோதரி நிர்மலாமி அருள் சகோதரி அவர்களின் துறவர பொன்விழா மகிழ்வை இணைந்திருக்கின்றோம். இந்த அருள்நிலை நன்னாளில் நாம் அனைவரும் நினைவு கொண்டாடும் இந்த நன்றி திருப்பதியில் பங்கு பெற்று நமக்காக இறை ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கும் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகள், உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் எம் அமிர்தம் சவரியம்மாள் குடும்பம் சார்பாக வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தனது 50 ஆண்டு கால பணிவாழ்வில் மயிலாப்பூர், காஞ்சிபுரம், ஊட்டி, செய்வங்கநல்லூர், பூந்தமல்லி, கோவளம், திண்டுக்கல், தூத்துக்குடி, மன்னார்குடி, தேவதானம், சிந்தாதிரிப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை மற்றும் சின்னமலை முதலிய இடங்களில் இறைப்பணி, சமூக பணி மற்றும் கல்வி பணி ஆற்றியவர். தான் பணி செய்த இடங்களில் எல்லாம் தமது அன்பால், பரிவால், பாசத்தால் மக்களின் உள்ளம் கவர்ந்தவர். அதிர்ந்து பேசாதவர், அமைதியின் இருப்பிடமாய் இருந்தவர். ஏழைகள் மீதும் மாணவிகள் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டவர். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவனையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் அறியலாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென்.
கடவுள் அநீதிக்கு பழிநோக்கும் நாளை அறிவிக்கவும், துயருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணை செய்யவும். செய்தி பிரிவு 15 இதை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. உண்மையான திராட்சை செடி நான், என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கணிதனாத கொடிகள் அனைத்தையும் அவர் தனித்து வருவார். கணிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணிதத்தால் அழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் என்று தானாக கணிதரை இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் என்று கணிதரை இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்கிறார். என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல கரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நினைத்திருங்கள். அவர்கள் செய்த சாதனைகளை குறித்து அங்கே பாராட்டு விழா நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த துறவியர் என்ன படித்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விருதுகள் பரிசுகள் வாங்கி இருக்கிறார்கள், அவர்கள் வகித்த மிகப்பெரிய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றிய விழாவாரியாக வாசித்து அவர்களுக்கு பொன்துகள் தூவி மேலும் அவர்களுக்கு நிறைய பரிசுகள் வழங்கப்பட்டன. அங்கிருந்து எல்லோருமே கருவொலி எழுப்பி அவர்களை பாராட்டினார்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்கள், தங்க பதக்கம் வென்றவர்கள், நிறுவனத்திலே உயரிய பதவிகளை வகிப்போர் என்ற ஒரு பெரிய கூட்டம் அங்கே குழுமியிருந்தது. அந்த நேரத்திலே எனக்கு எழுந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு துறவியரை மேன்மைப்படுத்துவது எது? எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இறைப்பயத்தோடு ஆட்சி செய்யவும், உண்மையோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து மக்களை முன்னேற்ற பாதையை வழிநடத்தவும், அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டவும், மக்கள் நலனை முன்னிறுத்தி அதிகார பணியை தொடர்ந்து ஆற்றவும் அன்போடு அழைத்து இத்தனை ஆண்டு காலமாக இவரது புறவர பயணத்தில் நீ உடனிருந்து வழிநடத்திவிட்டார்கள்.
இவர் வழியாக நீர் ஆற்றிய பணிகளுக்காக போற்றுகிறோம். இனிவரும் காலங்களிலும் நல்ல உடல் நலத்தோடும் அருள் வாழ்வில் பயணிக்க ஒரு சேவையை தொடர்ந்து ஆற்ற வேண்டிய உலகெங்கும் அமைதி சகோதரத்துவம் தலை தோன்ற செய்தருளும். உலகெங்கிலும் நிலவும் போர் வன்முறை நீக்கி அமைதியும் சகோதரத்துவமும் நிலை போர செய்தருளும். எங்கள் அனைவருக்கும் கிடைக்குமாறு இறைவனின் கல்வித்தாளர் புனித மரியா அவரை தலைவராக புனித செலுத்துவதர்கள் மனிதாட்சியர் புனித இஞ்ஞாசியார் புனித சதேவியார் புனித அருளாளர்கள் மற்றும் உலகில் முகத்தவராக வாழ்ந்த தெரியாமல் நான் தடுமாறும் நிலை பாருமே. வாடிய மலரை போல் வதங்கிய வேண்டும் வாடிய மலரும் புகழும் போற்றி அசைக்க முடியாத பற்றுறுதியையும் நினைவு கூர்ந்து கொண்டாடும் நேரமாகும். இது ஆன்மீக பயணத்திற்கும் கருணைக்கும் அவர்களில் மனம் கவலும் முருகன் பட்டியில் பெரும் புகழ் பெற்ற ஏஏஎம் குடும்பத்தின் ஆசற்ற மதரை, அடைக்கல அன்னை சபையின் அருள்நிலை மகளே, அன்பின் அருள் சகோதரி நிர்மலா மேரி அவர்களே, அந்த பலரிலே சிலராக சிலரில் ஒருவராக தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை தேர்ந்து கொண்டு தங்களுடைய பெற்றோருடைய வழியில், ஆசையில், அன்பில், பக்தியில், நம்பிக்கையில் பெயரெடுத்து ஊற்றாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தொடர்பு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் அறிமுகமான பாத்திமா என்றதான் எங்களுக்கு அறிமுகம். நான் சின்ன பையன் பாத்திமாக சொல்லுவாங்க. பிறகுதான் நிர்மலா மேரி